நான் கூட பயந்து போயிட்டேங்க. பாருங்க, இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அமைதியா இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்றாங்கன்னு நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன். வானத்துல பார்த்தீங்களா, நிலவு ரொம்ப பிரகாசமா இருக்குது. ஒரு நிமிஷத்துல எனக்கு உசுரே போயிடுச்சு. இங்க படாசு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல ஒருத்தர் இல்லை, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. நைட் டைம் தானே. இந்த வெடி சத்தம் கேட்டு உயிரே இல்லை எனக்கு. என்னடா அப்படின்னு பதறி போயிட்டு வெளியில வந்து பாக்குறேன், படாசு வெடிக்கிறாங்க. எங்க போயிட்டு சொல்றது இந்த கூத்த. ஒரு நிமிஷத்துக்குள்ள எனக்கு உடம்புலாம் நடுக்கி வந்துருச்சு. ரியாத் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. ரியாத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த அமெரிக்க இராணுவ தளங்கள்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன செய்திகள் தான். மற்றபடி சவுதி மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைங்க ரியாத்தில். இங்கே எல்லாரும் சேஃபாக இருக்கிறாங்க. இந்த யாருன்னு தெரியல, ஒரு நிமிஷத்துக்குள்ள பேதியை உண்டாக்கிட்டாங்க எனக்கு. யாருமே கவலைப்படாதீங்க, நான் இன்னொரு தடவை காட்டுறேன், உரலாம் பாருங்க, எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்த தம்பி சம்சாரமாக எனக்கு மெசேஜ் போட்டிருக்கு, எங்கள் அக்கா மெசேஜ் போட்டிருக்கு, உடனே டிக்கெட் செஞ்சு வரப்பாரு, அங்கே இருக்காது அப்படின்னு. பாதிப்பெல்லாம் துபாயில் தான் நிறைய. சவுதியில் வந்து ரியாத்தில் வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அமைதியாக இருக்குது. பாருங்களா, ஒரு 2 தடவை மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அது வந்து எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அந்த சத்தம் மட்டும்தான் 2 தடவை கேட்டுச்சு நேற்று. அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல சத்தம்லாம். ரொம்ப அமைதியாக இருக்குது. நாங்களாம் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம், வெளியிலலாம் போகிறதில்ல. இந்த மொட்டை மாடியில் போயிட்டு அந்த இதில் நாற்காலியை வச்சு எட்டி பார்த்தா தான் வெளியே தான் தெரியும். என்னத்த சொல்கிறது போங்க. நான் போடுறேன், கேட்குதா? இதனால் எனக்கு உசுறு போயிட்டு வந்துருச்சு. எனக்கு உசுரே போயிட்டு வந்துருச்சு. மக்களே கவலைப்படாதீங்க. இலங்கையிலையுமே நான் பார்க்குற செய்திகளெல்லாம் சோல்ஜர்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ப்ரைஸர் கூட இல்லை அவங்க உடலை வைக்கிறதுக்கு. மரணங்கிறது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க, நான் சேஃபாக இருக்கிறேன். இங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்காங்க.